வெல்கம் பேக். குட் ஆஃப்டர்நூன் லீடர்ஸ். மறுபடியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு. இந்த மீட்டிங்கில் எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணால் சம்பாதிக்கலாம், இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலக்கு தேவைப்படுது. இலக்கு மீன்ஸ் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணிடணும். பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏர்ன் பண்ணணும். அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியம்தான். லாஸ்ட் டைம் ஓப்பன் பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மீட்டிங்கில் என்ன சொல்லணும்னா, பிளைண்டாக இருக்கணும். மிலிட்ரியில் இன்றைக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒபே த லீடர், தலைவருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு. இப்போ மிலிட்ரியில் போனாங்கன்னா சோல்ஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கமாண்டோ சூட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. தப்படப்படன்னு சுட்டுடுவாங்க. எதுக்கு சுடுறாங்க ஏன்லாம் தெரியாது. ஏன்னா அதனால தான் இந்திய இராணுவம் மற்றும் எந்த இராணுவமாக இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்போட இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். அவங்க கமெண்டோ என்ன சொல்கிறாரோ அது பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க போரில். அப்போ அவங்களால முடியுது. அந்த மாதிரி தான் எந்த துறையாக இருந்தாலும், நீங்கள் என்ன வேலை செஞ்சுருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த வேலை செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னா கரெக்டாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதுக்கு அவங்க தப்பாக சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் அன்னப்பட்சி மாதிரி இருந்துன்னு சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக இருந்தால் மட்டும், நான் சொல்கிறது சார் அவங்க அப்படி சொல்கிறேன் அப்படிலாம் வேண்டாம். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு என்னென்னு அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அடுத்தவனை உருவாக்குதல். ஒரு தலைவர் நான் மட்டும் நல்லா இருந்தால் போருன்னு நினைக்காம, நான் என்ன நினைக்கிறேன், என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது லீடர்ஷிப்போட குவாலிட்டி. அப்போ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களும் வளரலாம், நம்மளும் வளரலாம். ஸோ அப்போ அவங்க வளர்கிறதுக்கான நம்ம வழி வகுத்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு அவங்க தப்பாக சொல்கிறாங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. கரெக்டாக இருந்தால், உங்களுக்கு சரிப்பட்டு வந்தால், சரின்னு பட்டா செய்யுங்க. அதுங்க சார் நீங்கள் சொன்னீங்க, அந்த லீடர் சொன்னால் செய்யுங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் போனேன், அந்த லீடர் எப்படி பண்ண சொல்கிறோம், அப்படி பண்ண சொன்னார், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு சரிப்பட்டு வந்தால் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. அப்புறம் இலக்கை பற்றி சொன்னேன். ஒரு நண்பர் இலக்கை பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த இலக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க. அப்போ அந்த இலக்குன்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணுறது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ணணும். எனக்கு வேணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணால் ஒரு இலக்கை அடையணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொலைநோக்கு சிந்தனையோட, தொலைநோக்கு பார்வையோட நம்ம செயல்பட்டால் அந்த இலக்கை அடையலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு திருச்சி போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இலக்கு திருச்சின்றது இலக்கு. திருச்சி போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஆந்திரா பஸ் ஏறி நெல்லூர் போனீங்கன்னா திருச்சி போய் சேர முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன நிர்ணயம் பண்ணுறோமோ அதை நோக்க நம்மளோட பார்வை, நம்மளோட செயல்கள், எண்ணம், சொல், செயல் 3 ஒன்றா இருக்கணும். புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்பயுமே எண்ணம், சொல், செயல் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளோட இலக்கை அடைய முடியும். அப்போ எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது. நம்ம ஒன்று நினைக்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி திருச்சி போகணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டை விட்டு கிளம்பணும், திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போகணும், திருச்சி பஸ் ஏறி உட்காரணும், அப்போ தான் திருச்சி போய் சேரணும். அதை விட்டுட்டு நம்ம நினச்ச திருச்சி, ஆனால் நடக்கிறது வேறு ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு, போய் சேர்றது நெல்லூருக்கு. அப்போ எப்படிங்க உங்கள் இலக்கை அடைவீங்க? நிறைய நண்பர்கள் வராங்க. நான் மோட்டிவ் ஸ்பீச் சொல்கிறது கேட்டுக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்க்குற மாதிரி நான் சொல்கிற அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் பேசுகிறத கேட்டுக்கிறாங்க. கேட்டு நல்லா இருக்க கைத்தட்டு நம்மளும் ஜெயிக்கணும். சினிமா போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு ஹீரோ படம், யார் ஹீரோ சொல்ல, ஜென்ரலாக ஒரு ஹீரோ படம், ஹீரோயின் படம் போகிறோம். அங்கே நிறைய நல்லதெல்லாம் நியாயம்லாம் தட்டி கேட்பாங்க, அடித்தடி கரெக்டாக இருக்கும், லவ் இருக்கும், எல்லா விதமான படங்கள் எல்லாமே இருக்கும். நம்மளும் அதை நினச்சின்னு நம்மளும் அப்படி பண்ணிடலாம், நம்ம பண்ண அநியாயத்தை தட்டி கேட்கணும், நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு சினிமா விட்டு வெளியே வராங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த தாட்லேயே போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மறந்துட்டு வேறு வேலையை பார்க்குறாங்க.
அப்போது என்ன ஆகுது சொல்லுங்கள், வேறு வேலை மீன்ஸ் அவங்களோட சொந்த பிரச்சனை, அது ஏதோ அவங்களோட நல்லதோ கேட்டோ அப்படி போயிடுது. அப்போ அவங்க பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணால் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தான் எண்ணம் சொல் செயல் ஒன்றா இருக்கணும். நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எந்த அளவு சொல்கிறீங்களோ, எந்த அளவு செய்கிறீங்களோ நீங்கள் ஜெயிக்கலாம், சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறோம். உங்களை கூப்பிடும்போதே வேலை செய்ய வாங்கன்னு கூப்பிடல. ஒரு ஓனராக நம்ம தனியே ரியல் எஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு பார்ட்னராக தான் கூப்பிட்றாங்க. ஒன் ஆஃப் த பார்ட்னர், மார்க்கெட்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி தான் உங்களை நாங்கள் தனியாக ரியல் எஸ்டேட்டில் கூப்பிட்றோம். உங்களை யாரையும் ஒர்க்கில் கூப்பிடல. இது வந்து ஃப்ரீ லான்ச்சர். நம்ம வந்து கலந்து வேலை செஞ்சால் இங்கே கொட்டி கிடக்குது இடங்கள்லாம் பைப் லைனில் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ஒரு 8-10 சைட் போட்டிருக்கோம். ஸோ அந்த சைட்டோட டீட்டெயிலாம் அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ இவ்வளோ இடங்களும் உங்களுக்காகவே நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் அடுத்த கட்டம் போகணுன்றதுனால நம்மளோட எம்டி சாரும் மணி சார் ப்ளஸ் நம்மளோட அசோக் சாரும் உங்களுக்கோசரமே பண்ணியிருக்காங்க. இடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய இடங்கள் பைப் லைனில் இருக்குது. எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்கில் போட்டிருக்காங்க. ஒன்று முடித்தா தானே ஒன்று போட முடியும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி இருக்கிற இடத்துல நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஒன்றுனா விற்றோன்னா ஒன்றுத்துக்கு நமக்கு உண்டான பே அவுட், நான் சொன்ன மாதிரி ஆள் போடுங்கன்ற மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் பணம் கிடைக்கும். அதை சேர்த்து விட்டதுனால ஸோ எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னா, சேர்த்து விட்டது உங்களுக்கும் அடுத்த லெவல் போவீங்க. யாரெல்லாம் அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் அடுத்த லெவல் தாராளமாக போகலாம். அடுத்த லெவல் போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்சென்டிவ் ஜாஸ்தியாகும். இங்கே பே அவுட்ஸ் ஸ்கட்டர் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சி ஸ்லாப் போட்டு எம்எம்க்கு ஒரு ரேட், எம்இக்கு ஒரு ரேட், அப்புறம் எம்எம், அப்புறம் ஒரு ரேட்டுக்கும் ஒவ்வொன்றும் நம்ம அடுத்தடுத்த படியாக முன்னேறத்துக்கு நம்ம கம்பெனி, நம்மளோட தனியார் நிறுவனம்